நான் ஒரு மூவி பார்த்தேன். அந்த மூவியில் ஒரு ஷாட்டில் ரொம்ப வீக்காக இருக்கிற ஒரு குரங்கு வந்து செத்துப்போன ஒரு மிருகத்துடைய எலும்பை எடுக்குது. ஓகேங்களா, எடுத்துகிட்டு போயிட்டு அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கிற இன்னொரு மிருகத்துக்கிட்ட சண்டைக்கு போகுது. அந்த எலும்பை யூஸ் பண்ணி ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராங்கான மிருகத்தை இந்த குரங்கு சாவடிச்சிருது. சாவடிச்ச சந்தோஷத்தில் அந்த எலும்பை தூக்கி காற்றுல அடிக்குது. கேமரா அப்படியே இது எலும்பை பேன் பண்ணுறாங்க. டப்புன்னு அந்த காற்று சுற்றிட்டு இருக்க அந்த எலும்பு கட்டாயி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை காட்டுறாங்க. ஸ்பேஸில் இருக்க ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை காட்டுறாங்க. இதான் ஷாட்டு. இதை பார்த்து எனக்கு ஒன்றும் புரியல. ஓகேங்களா, அப்புறம் நான் போய்ட்டு படம் முடிஞ்சிட்டு நெட்டில் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த ஷாட்டுக்கு மீனிங் என்னென்னா, அந்த குரங்கு காட்டுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து மனுஷன் எவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த டைமில் இருக்க குரங்கு. ஓகேங்களா, அந்த குரங்கு ரொம்ப வீக்கான குரங்குனால அதை விட ஸ்ட்ராங்கான மிருகத்துக்கிட்ட அதாவது சண்டையை போட முடியல, பயந்து ஓடுது. ஒரு பாயிண்டில் வந்து வேற ஒரு மிருகத்துடைய எலும்பை நம்ம வெப்பனாக யூஸ் பண்ண முடியும்னு அது கண்டுபிடிக்குது. ஓகேங்களா, அதனால அந்த மிருகத்தை சாவடிக்குது. ஸோ அந்த படத்தோட டேரக்டர் ஸ்டான்லி குப்ரிக் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குரங்கு மனுஷன் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாருன்னா, குரங்கு எப்போ ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிக்குதோ அப்பத்துலேருந்து மனுஷன் ஆரம்பித்தான் அப்படின்றத அவர் டிஃபைன் பண்ணுறாரு. ஓகேங்களா, அண்ட் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை காட்டினாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு எலும்புலேருந்து ஆரம்பித்த ஒரு இன்வென்ஷன், ஒரு வெப்பன்லேருந்து ஆரம்பித்த ஒரு இன்வென்ஷன் கடைசி இப்போ வந்து நிற்கிறது எங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டில் அப்படின்றத அந்த ரிலேட் பண்ணி காக்குறது. ஸோ அங்கே ஆரம்பிச்சது இப்போ இங்கே நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை படிச்சோன்னு எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது. இதை ரீட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அது பேர் தான் வந்து 2001 ஸ்பேஸ் ஒடிசி. அண்ட் இதை 1968 எடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும். இப்போ எடுக்கிற தமிழ் மூவிஸ் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள் அந்த மூவியை. ஓகேங்களா, ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக டைம் இருந்தால் போய் பாருங்கள். அண்ட் டேரக்டரோட பெரிய ஃபேனாக மாறிட்டேன். அண்ட் இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஸ்டோரிஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம ENS சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.